கேரள மாநிலம் குருவாயூர் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய ஹெலிகாப்டரில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்திருந்த நிலையில் கனமழை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் கொச்சிக்கு ஹெலிகாப்டர் திரும்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்போம். பிரசாத், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரசாத், கேரள மாநிலம் குருவாயூர் கோயில் தரிசனம் மற்றும் கொச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்காக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் நேற்று இரவு கொச்சியில் வந்திருந்தார். கொச்சியில் அவரோடு அவரது மனைவி சுதேஷ் தன்கர் குடும்ப உறுப்பினர்களான ஆப வாஜ்பாய், அதே மாதிரி கார்த்திகேய வாஜ்பாய் உள்ளிட்டோரும் வந்திருந்தார்கள். இன்று காலை குருவாயூர் கோயில் தரிசனத்திற்காக கொச்சியில் ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு குருவாயூர் சென்று ஸ்ரீகிருஷ்ணா கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள ஹெலிபேடில் இறங்குவதற்காக திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் குருவாயூர் செல்லும் போது அங்கே கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் அங்கு அவர்கள் தரையிறங்க முடியாமல் கொச்சிக்கு திரும்பியுள்ளார்கள். இவர்கள் இந்த வருகையை ஒட்டி குருவாயூர் கோயிலில் திருமண நிகழ்ச்சி, அதே போன்று சோறு ஊட்டுதல் நிகழ்ச்சி உள்ளிட்ட பக்தர்களின் தரிசனம் உள்ளிட்டவற்றிற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் துணை ஜனாதிபதி திரும்ப சென்றிருப்பதால் அவர்களுக்கு கட்டுப்பாடு நீக்கப்படவில்லை. காரணம், அவருடைய வருகை ரத்து செய்யப்பட்டதா இல்லையா என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. அவர் இன்று மதியம் வரை கொச்சியில் இருப்பதாக ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நிலையில் மீண்டும் அந்த கோயிலுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அங்கு அந்த கட்டுப்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.